இன்னைக்கு வந்து வேர்க்கடலை வச்சு ஒரு சாலட் பண்ண போறேன். அதுக்காக வேர்க்கடலை வந்து ஒரு 4 to 6 ஹவர்ஸ் வந்து நல்லா தண்ணீல ஊற வச்சுட்டு, கொஞ்சம் சால்ட் ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டு 3 விசில் விட்டேன். ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இது வந்து நல்லா குட்டி குட்டியா கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கேரட்ட வந்து நல்லா திருகி வச்சிருக்கேன். இது தக்காளிய வந்து இந்த சீட்ஸ் பார்ட் மாத்திரம் எடுத்துட்டு, வெறும் இந்த ஃப்ளெஷ் மாத்திரம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆனியனு. ஆனியன் வந்து ஒரு ஆனியன வந்து இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் இது வந்து லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில பார்த்தீங்கன்னா, குக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை மட்டும் தான். ஸோ மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ அந்த வேர்க்கடலை பாயில் பண்ண வேர்க்கடலைய போட்டுறேன். நெக்ஸ்ட்டு கேரட்டு, ஆனியன், இது வெள்ளரிக்காய், கியூக்கம்பர், அப்புறம் தக்காளி. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கேரட், வெங்காயம், வெள்ளரிக்காலாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலை வந்து ஆறி இருக்கணும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது சூடோட போடக்கூடாது. ஸோ அது வந்து வேர்க்கடலை வந்து ஆறி இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் ஆட் பண்ண முடியும். இல்லாட்டினா நீர்த்து போயிடும். ஸோ வீட்டில் சிப்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை மிக்சர் அந்த மாதிரி, இல்லை மாதுளப்பழம் கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். இது கூட ஏதாவது ஆட் பண்ணணுன்னா. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு சாலட். குக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வேர்க்கடலை தான். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஒரு சாலட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்னு. ஸோ இந்த ஹெல்த்தியான ஈஸியான சாலட் வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை. ஸோ என்னோட மற்ற வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.